ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் எவ்ரிதிங் பற்றி பார்ப்போம். எப்படி எல்லா பொருள்களும் உருவானுச்சுன்னு நமக்கு தோணும் கரெக்டாக? அந்த கேள்விக்கு ஆட்டம்ஸ் தான் பதிலாகவும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆட்டம் மட்டுமே ஒரு பொருளாக இருக்க முடியாது. இப்போ ஆட்டமில் எலக்ட்ரான் செல்னு இருக்குது. அதில் தான் எல்லா எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணும். இந்த ஆட்டம்ஸ் க்யூப்ஸ் அண்ட் பசில்ஸ் போல் ஃபார்ம் ஆகி எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுது. 5 கார்பன் ஆட்டம் ஒன்றா சேர்ந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இதே போல் நிறையா கார்பன் ஆட்டம் சேர்ந்தது தான் பர்ன்ட் வுட் அண்டு டைமண்ட். அடுத்து அதர் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டே டு லைஃப்பில் யூஸ் ஆகிற சால்ட் அண்டு வாட்டர். இதில் வாட்டர் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிறது. அதே சால்ட் அப்படிங்கிறது சோடியம் ஆட்டம் கம்பைன் வித் குளோரைடு. இதே போல் தான் எல்லா பொருளும் உருவானது.